ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு பற்றி ஷேர் பண்ண போகிறேன். இதில் முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னா, கடன் தீராத கடன் இருக்குது, கடனால் கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். இப்போது சூடுபட்டால் வெண்மையானது எப்படி உருகி போகுதோ அதே போல் உங்களுடைய கடன் சுமையும் கரைஞ்சு உருகி காணாமல் போகும். அந்த பைரவரின் கடைக்கண் பார்வையானது உங்கள் மேலே விழுந்துச்சு அப்படின்னா, எப்படிப்பட்ட இக்கட்டான கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம், எப்படி செஞ்சால் நமக்கு பலன் கிடைக்கும், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி நாம் வெளியே வர்றது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த பதிவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி 18ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி திதியானது. அதாவது காலையில் 10:58 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. நாளை 19ஆம் தேதி காலை 8:58 மணிக்கு முடியுது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக பார்த்தோன்னா, இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு மேலே இரவு நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கடன் சுமையிலிருந்து வெளியில் வரணும், கடனை திருப்பி அடைக்க தேவையான பணத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பைரவருக்கு இன்னைக்கு மாலை ஒரு ஒற்றை செம்பருத்தி இருக்குது இல்லையா, அந்த பூவால் மாலை கட்டி போடுங்க. அதாவது 27 அந்த செம்பருத்தி பூவை எடுத்து மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க. அதில் மாலையாக தொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாலையாக கட்ட தெரியாட்டி பரவாயில்ல, அந்த பூவை ஊசி நூலில் வச்சு கோர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பூவை எடுத்து மாலை கட்டும்போது இல்லைன்னா கோர்க்கும்போது இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் அதை கட்டுங்க. ஓம் ஸ்ரீம் பைரவாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மாலையை கட்டிக்கோங்க. இந்த மாலையை பைரவருக்கு சாத்தி ஒரு சின்ன கிண்ணத்தில் வெண்ணெய் இருக்குது இல்லையா, அதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும். பைரவருக்கு சாதாரணமாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை மிளகு தீபம் ஏற்றினாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய விருப்பம். இன்னைக்கு புதன்கிழமை மாலை இந்த சொன்ன வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் சுமையிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த செம்பருத்தி பூவுக்கு தன ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த மகரந்த பூ இருக்குது இல்லையா, அது நேராக பிரபஞ்சத்தை நோக்கியவாறு இருக்குது. அதனால அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம். இந்த பூவை கட்டி எந்த தெய்வத்துக்குமே மாலையாக போட்டு வேண்டிக்கிட்டாலும் உங்களுடைய வேண்டுதல் அதி விரைவில் பலிக்கும். நிச்சயமாக அது நடக்கும். இன்றைக்கி வந்திருக்கும் தேய்பிறை அஷ்டமி நாளில் இப்போ சொன்னபடி இந்த முறைப்படி நீங்கள் வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே போல் நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்கள் செய்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் காணாமலே போகுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதை விட எளிமையான வழிபாடு எதுவுமே இல்லைங்க. நிச்சயமாக இந்த செம்பருத்தி பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.